அத்தியாயம் 1. புதிய முடிச்சு. புதுடெல்லி ஒரு கனவுக்குள் மூழ்கியது போலிருந்தது. வானம் கருமையாக வெடிக்க, புள்ளி புள்ளியாக மின்னல்கள் உருவெடுத்து விழுந்தன. மழை ஒரு சதுரங்க படை போல் நகரத்தையே மூடிக்கொண்டிருந்தது. மனிதர்கள் எங்கும் இல்லை போல, நகரம் தன்னையே மறந்துவிட்டது போல. அந்த வெறிச்சோடிய நிலத்தில் கணேஷ் இந்திய புலனாய்வுத் துறையின் மூத்த இன்ஸ்பெக்டர் தலைமையக வாயிலில் நின்றிருந்தான். அவன் மழையை பொருட்படுத்தவில்லை. பரபரப்பான சூழ்நிலையிலும் அவனது முகத்தில் பதற்றமற்ற அமைதி நிலைத்திருந்தது. அவனது பாக்கெட்டில் ஓர் அதிரகசிய கோப்பு இருந்தது. அந்த சம்மன் அவனது கடந்த காலத்தின் கோர நினைவுகளை தூண்டியது. அதை ஒரு அலுவலக சம்மனாக மட்டும் நினைக்க முடியவில்லை. அது ஒரு கடந்த காலத்தின் அழைப்பு, ஒரு பழைய சவால். மீட்டிங் அறை திறந்தவுடன் ஒரு குளிர்ச்சியான காற்று உள்ளே புகுந்தது. மேசை மீது சில கோப்புகள், செயற்கைக்கோள் புகைப்படங்கள் மற்றும் ஒரு சுரங்க வரைபடம். கணேஷ் கம்பீரமாக அமர்ந்தான். அதிகாரி நேரம் வீணடிக்கவில்லை. பிரிபியாட், செர்னோபில், மீண்டும் அதே தனிமை, அதே காணாமல் போன வழக்குகள். 2 ரஷ்ய அதிகாரிகள், ஒரு ஜெர்மன் விஞ்ஞானி, 3 கிராம மக்கள், பாழடைந்த கிராமங்கள், சத்தமில்லாத மரணங்கள். தப்பி பிழைத்தவர்கள், உருக்குலைந்த விலங்குகள், மனித உருவத்தில் எதையோ பார்த்ததாக சொல்கிறார்கள். முன்பு ரெட் அசைலத்தில் நீங்கள் சந்தித்த போலவே. அதனால்தான் நீங்கள் எங்களுக்கு தேவை. கணேஷின் இதயம் ஒரு நிமிடத்திற்கு தாண்டவமாடியது. ரெட் அசைலம், நைட் வாக்கர்ஸ், அந்த இரவுகள், அந்த அலறல்கள், அவன் மூளைக்குள் சுடும் மாவுனங்கள். அவன் தலையசைத்தான். எனக்கு என் டீம் வேண்டும் என்று கணேஷ் கூறினான். அவனது மனதில் இருவரின் உருவம் ஒரு நிமிடம் தோன்றி மறைந்தது. கண்டிப்பாக யாரை வேண்டுமோ அழைத்துச் செல்லுங்கள். கணேஷ் மனதில் ஒரு ஒலி மட்டுமே கேட்டது. திரும்பச் செல்ல நேரம் வந்துவிட்டது. அந்த மாலை டெல்லியின் பழைய சந்தையின் ஒரு மறைந்த கோணத்தில் மழை ஊர்ந்து கொண்டிருந்த ஒரு சிறிய டீக்கடை. மழை ஜன்னலை உலுக்கியது போல் அல்ல, அது ஜன்னலோடு சண்டை போட்டது. கணேஷ் காத்திருந்தான். இடிமேல் இருந்து உருண்டது. ஒவ்வொரு முறையும் அவனது பக்கவாட்டில் நிழல்கள் சற்றும் சலனமின்றி நடமாடின. மழைநீர் மேசை மீது சொட்டிய ஒலி நேரம் எனும் அடையாளமற்ற என்டிட்டிக்கு சாட்சியம் சொன்னது. முதலில் ராம் வந்தான், அமைதியாக, கண்கள் தீவிரமாக, ஒவ்வொரு விஷயத்தையும் எடை போட்டு பார்க்கும் அறிவின் ஒளியோடு. பின்னர் ஹரி நனைந்து நடுங்கியபடி சபித்து உள்ளே நுழைந்தான். மூவரும் பார்த்து கொண்டார்கள். கணேஷ் புகைப்படங்களை மேசையில் விரித்தான். அவை பயங்கரமானவை. மனித முகத்துடன் பல்லிகளை கொண்ட விலங்குகள், தலையில்லா கழுதைகள், நடந்து சென்ற கிராமங்கள் ஒரே இரவில் கைவிடப்பட்டன. காடுகள் நகரங்களில் புகுந்து நகரங்களையே விழுங்கின. ஹரியின் கை உடைந்தது. இப்போ எதில் நாம் மாட்டிக்கொண்டோம்? கணேஷின் குரல் அமைதியாக, ஆனால் அது ஒரு போராளியின் எச்சரிக்கையை போன்றிருந்தது. இது இயற்கையை மீறிய ஒரு சக்தி. கதிர்வீச்சு நிலத்தை உருக்குலைத்தது. ஆனால் இப்போது அது ஒரு உயிர் உள்ள விஷயமாக மாறிவிட்டது. சாதாரணமாக இல்லை. ராம் கண்களை சுருக்கி புகைப்படங்களை புரட்டினான். இந்த உருவங்கள் ரெட் அசைலத்தில் நாம் பார்த்ததோடு ஒத்திருக்கிறது. அதுபோலதான் மீண்டும் வருகிறதா? கணேஷ் பதில் அளிக்கவில்லை. அவனது முகம் ஆம் என்றது. ஹரி தன் நெற்றியை தேய்த்து முணுமுணுத்தான். நான் தயாராக இல்லடா. கடைசி முறை நாம் மயிர் இழையில் தப்பினோம். இனிமேல் நம்மளையே பிணமா தூக்கிட்டு போவாங்க. கணேஷ் குனிந்து முன்னோக்கி சாய்ந்தான். அவனது குரல் கட்டாயம் மற்றும் பரிவுடன். அதனால்தான் எனக்கு நீங்கள் தேவை. இதை சமாளிக்க நம்மை தவிர வேறு எவரும் எதிர்கொள்ள மாட்டார்கள். எவருக்கும் புரியாது. ராம் மெதுவாக தலையசைத்தான். அவன் முடிவெடுத்து விட்டான். ஹரி வாய் விழுங்கி பின்னர் மெதுவாக உறக்கச் சிரத்தையுடன் கூறினான். நாம் இறந்தால் ஆவியாகி உங்கள் கனவில் வந்து கொலை பண்றேன். ஆனால் நானும் வர்றேன், எப்போதும். அந்த நிமிடத்தில் கணேஷ் புன்னகைத்தான். தூய உணர்வின் அடையாளமாக. நன்று, குறைவாக பேக் செய்யுங்கள். செர்னோபில் ஓரிடமில்லை, அது ஒரு நரகம். அந்த இரவு மழை வீதிகளை அடித்தபடி இருந்தது. கணேஷ் தன் ஆயுதங்களை சுத்தம் செய்து ரெட் அசைலத்தில் கேட்ட அதிர்ச்சி அலறல்களை மீண்டும் மனதுக்குள் ஓடவிட்டான். ராம் செயற்கைக்கோள் வரைபடங்களில் மனதை மூழ்கடித்து அதில் வெளிப்படாத உருவங்களை கண்டுபிடிக்க முயன்றான். ஹரி பழைய புகைப்படங்களை அணைத்து கண்ணை மூடி
ஒரு வழியாக இறைவனிடம் கேட்டு மௌனமாக இருந்தான். விமான நிலையம். வெளிர்ந்த ஒளிகளின் கீழ் 3 நிழல்கள். விமானம் 402 சேருமிடம். கீவ், யுக்ரைன். இல்லை வார்த்தைகள், நிழல்கள் மட்டும் நகர்ந்தன. கணேஷ் ஹோல்ஸ்டரை சரி செய்தான். ராம் உபகரண பையை இறுக்கி பிடித்தான். ஹரி முணுமுணுத்தபடி சுத்தமாக கைகளை ஒரு முறை இணைத்தான். விமானம் கிளம்பும் தருணத்தில் இந்தியாவை விட்டு வெளியில் போவதற்கு முன் கணேஷ் ஒரு சிந்தனையை மட்டும் அனுமதித்தான். அந்த இறந்த நிலத்தில் நமக்காக என்ன காத்திருக்கிறதோ அதை நாம் ஒன்றாக எதிர்கொள்வோம். புயல் அந்த விமானத்தை விழுங்கியது. இருள் சூழ்ந்த இடத்திற்கு பயணிக்க தயாரானது. அத்தியாயம் 2. மரண மண்டலத்தின் நிழல்கள். விமானத்திலிருந்து இறங்கிய அடுத்த நொடியே உறைபனி அவர்களை தாக்கி கவ்வியது. கீவின் காற்று மிகவும் குளிர்ச்சியாக இருந்தது. டெல்லியின் ஈரப்பதம் நிறைந்த புழுக்கமான காற்றிலிருந்து வெகு தூரம். கணேஷ் தனது ஜாக்கெட்டை இறுக்கிக் கொண்டே சாம்பல் நிற அடிவானத்தை நோக்கினான். அவர்களை அழைத்து செல்ல வரவேண்டியவர் இன்னும் வரவில்லை. ஹரி கடுமையாக நடுங்கினான். நாம் பெரிய தவறு செய்துவிட்டோம், மிகப்பெரிய தவறு என்று முணுமுணுத்தான், பதற்றத்துடன் சுற்றும் முற்றும் பார்த்தபடி. இந்த இடம் ஏற்கனவே சாபம் போல உணர்கிறது. ராம் எப்போதும் போல நுட்பமான பார்வையுடன் எதுவும் பேசவில்லை. அவனது கண்கள் ஒவ்வொரு அசைவையும் துழாவின. கடைசியில் ஒரு பழைய சோவியத் கால ஜீப் வந்து நின்றது. ஒரு மனிதன் ஜீப்பிலிருந்து இறங்கினான். கனமான கோட், அடர்த்தியான தாடி, கருப்பு கண்ணாடிகளுக்கு பின் மறைந்த கண்கள். நீங்கள் தான் கணேஷா? அந்த மனிதன் கனத்த ரஷ்ய உச்சரிப்புடன் ஆங்கிலத்தில் கேட்டான். கணேஷ் தலையசைத்தான். வாருங்கள், நீண்ட பயணம், சோதனை சாவடிக்கு செல்ல வேண்டும். அவர்கள் ஜீப்பிற்குள் ஏறினர். இயந்திரம் முனகியபடி நகர நாகரிகத்தை விட்டு விலகி சாம்பல் நிற வனப்பகுதியை நோக்கி விரைந்தது. பயணம் முடிவில்லாமல் நீண்டது. காடுகள் எலும்பு கூடுகள் போல வானை நோக்கி நீண்டு கிடந்தன. பாழடைந்த கிராமங்கள் செடிகளால் சூழப்பட்டு சிதிலமடைந்து கண் இமைக்கும் நேரத்தில் கடந்து சென்றன. அவர்களது ஓட்டுநர் அதிகம் பேசவில்லை. ஆனால் அவ்வப்போது சில முணுமுணுப்புகள் வந்து விழுந்தன. மக்கள் மாயமாகி விடுகிறார்கள். சில சமயங்களில் இரவில் அலறல்கள் கேட்கும். விலங்குகள், பெரியவையாக விசித்திரமான வடிவங்கள் இருக்கிறது. இராணுவ ரோந்துகள் காணாமல் போகின்றன, திரும்பி வருவதில்லை. ஹரி தனது இருக்கையில் இன்னும் உள்ளே சுருங்கினான். நாம் ஏன் எப்போதும் இப்படி நரக குழிகளுக்குள் வந்து இறங்குகிறோம் என்று ரகசியமாக முணுமுணுத்தான். ராம் நிலப்பரப்பை ஆழ்ந்து நோக்கினான். அவனது நெற்றி சுருக்கம் ஆழமானது. அவன் கணேஷ் அருகில் சாய்ந்து, ஏதாவது தெரிகிறதா என்று மெல்லிய குரலில் கேட்டான். பறவைகளே இல்லை, பூச்சிகளும் இல்லை, எங்கும் அமைதி. கணேஷ் அமைதியாக தலையசைத்தான். மரணத்தின் நடுவே அதையும் விட மோசமான ஏதோ ஒன்று இந்த இடத்தை ஆட்கொண்டிருந்தது. செர்னோபில் சோதனை சாவடி. வெளிப்புற வேலியை அவர்கள் அடைந்த போது இரவு இறங்கத் தொடங்கியது. பாழடைந்த சோதனை சாவடி மங்கிக் கொண்டிருந்த வெளிச்சத்தில் ஒரு இடிந்த கட்டிடம் போல நின்றது. இடம் சுற்றி முள்வேலிகள், மங்கிய கதிர்வீச்சு எச்சரிக்கை பலகைகள். கதவுகள் ஏதோ பிரம்மாண்டமான ஒரு விஷயம் தள்ளியதால் பாதியாய் வளைந்து கிடந்தன. அவர்களது ஓட்டுநர் மேலும் செல்ல மறுத்துவிட்டான். இங்கிருந்து நீங்கள் தனியாக செல்ல வேண்டும். இதற்கு அப்பால் செல்ல யாருக்கும் துணிச்சல் இல்லை. காட்டிற்குள் சத்தம் கேட்டால் ஓடுங்கள், பிரார்த்தனை செய்யுங்கள், ஒருவேளை நீங்கள் பிழைக்கலாம். கணேஷ், ராம், ஹரி ஆகியோர் ஒருவரை ஒருவர் மௌனமாக பார்த்து கொண்டனர். அவர்கள் இதற்கு முன் அரக்கர்களை எதிர்கொண்டவர்கள், மீண்டும் எதிர்கொள்வார்கள். சாதனங்கள் சரிபார்க்கப்பட்டன. துப்பாக்கிகள் லோட் செய்யப்பட்டன. டார்ச் விளக்குகள் ஒளிரத் தொடங்கின. அவர்கள் கைவிடப்பட்ட நகரத்தினுள் அடியெடுத்து வைத்தனர். உள்ளே ஒரு கல்லறையில் நுழைந்தது போல இருந்தது. மரங்கள் இயல்புக்கு மாறாக முறுக்கி வளர்ந்திருந்தன. கைவிடப்பட்ட வீடுகள் ஒரு புறமாக சாய்ந்து சிதிலமடைந்து மௌனமாக இருந்தன. அவர்கள் வைத்திருந்த ரேடியேஷன் கருவிகள் மெல்லியதாக ரீங்கரித்தன. உயிருக்கு ஆபத்தான அளவுக்கு இல்லை, ஆனால் ஏதோ தவறு என்பதை உணர்த்தியது. ராம் திடீரென நின்றான். பாருங்கள் என்றான். சேற்றில் மிகப்பெரிய கால் தடங்கள், நகக்கீறல்கள். ஏதோ ஒரு பெரிய மிருகம் எதையோ கனமாக இழுத்துச் சென்றிருந்தது. ஹரி மேலே கிளைகளில் சிக்கியிருந்த இரத்தம் தோய்ந்த உரோமங்களையும் சதைகளையும் கண்டதும் குமட்டி கொண்டு வந்தான். கணேஷ் குனிந்து தடயங்களை ஆராய்ந்தான். இது சாதாரண விலங்கு இல்லை, பெரியது, எதையோ வேட்டையாடுகிறது. தொலைவில் ஒரு அலறல் எதிரொலித்தது. மனிதத்தன்மையற்ற அலறல்.
ஹரி பயத்தில் 3 அடி துள்ளினான். இது சரி வரும் தெரியல, திரும்பி போயிடலாம். ஆனால் கணேஷின் முகம் இரும்பாய் இறுகி இருந்தது. ஏதாவது ஒன்று இங்கே தப்பித்திருந்தால் நாம் அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அது வெளி உலகை எட்டுவதற்கு முன். ராம் அடிவானத்தை நோக்கி கை காட்டினான். உடைந்த வனப்பகுதியின் வழியாக பிரிப்யாட்டின் சிதைந்த கோபுரங்கள் எலும்பு கூடுகள் போல, பேய்கள் போல உயர்ந்து நின்றன. பதில்கள் இருந்தால் அவை அங்கேதான் இருக்கும். அவர்கள் இரவில் முன்னேறினர். ஒரு துருப்பிடித்த பாலத்தை கடக்கும் போது அவர்களுக்கு கீழே இருட்டில் ஒரு பெரிய உருவம் அசைந்தது. தண்ணீர் தெறிக்கும் சத்தம் மற்றும் உருமல். மூவரும் உறைந்து போய் டார்ச் விளக்குகளை பாலத்தின் கீழ் சுழற்றி பார்த்தார்கள். பின்னர் அமைதி. கணேஷ் முன்னேற சைகை செய்தான். இப்போது தவறு செய்ய முடியாது. ஒவ்வொரு அடியும் வாழ்வா சாவா என்பதை தீர்மானிக்கும். பல மணி நேரங்களுக்கு பிறகு ஒரு காலத்தில் பள்ளிக்கூடமாக இருந்த சிதிலமடைந்த கட்டிடத்தில் அவர்கள் முகாமிட்டனர். ஹரி பழைய மேசைகளை உடைந்த கதவுக்கு எதிராக அடுக்கி பிரார்த்தனைகளை முணுமுணுத்தான். ராம் தனது துப்பாக்கியை மீண்டும் மீண்டும் சோதித்தான். கணேஷ் ஒரு விரிசல் விழுந்த ஜன்னல் அருகே அமர்ந்து கருங்காட்டை வெறித்து பார்த்தான். அவர்கள் அனைவரும் ரெட் அசைலத்தை நினைவு கூர்ந்தனர். அலறல்கள், ரத்தம், அந்த அரக்கர்கள். ஹரி அமைதியை கலைத்தான். அவனது குரல் தழுதழுத்தது. இது ரெட் அசைலத்தை விட மோசமாக இருந்தால் என்ன செய்வது? கணேஷ் திரும்பி பார்க்கவில்லை. அப்படியானால் நாம் தொடங்கியதை முடிக்க வேண்டும், ஒன்றாக. அவர்களுக்கு மேலே எங்கோ தொலை தூரத்தில் கருமையில் ஒரு ஆழமான உருமல் மரங்களை உலுக்கியது. செர்னோபில்லில் இரவு விழித்துக் கொண்டிருந்தது மற்றும் அந்த மூவர் கூட்டணி இப்போது அதன் ஆழத்தில் சிக்கியிருந்தது. இனி பின்வாங்க வழியில்லை. அத்தியாயம் 3. இருக்கக்கூடாதவைகள். சிதைந்த பள்ளிக்கூட அறையில் தீ மெலிதாக எரிந்து கொண்டிருந்தது. ஹரி அதன் அருகில் கூனி குறுகி அமர்ந்து முணுமுணுத்துக் கொண்டிருந்தான். ராம் தனது கைத்துப்பாக்கியை மௌனமாக துடைத்துக் கொண்டிருந்தான். அவனது அசைவுகள் இயந்திரத்தனமாக இருந்தன. கணேஷ் ஜன்னல் அருகே நின்று இருளை நோக்கி கொண்டிருந்தான். ஏதோ ஒன்று வெளியே இருந்தது. ஏதோ ஒன்று பொறுமையாக காத்திருந்தது. தாக்குதல் நள்ளிரவுக்கு பிறகுதான் வந்தது. ஒரு மெல்லிய அதிர்வுறும் உருமல் காற்றில் நிரம்பியது. எந்த ஒரு சாதாரண விலங்கின் ஒலியை விடவும் ஆழமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. பின்னர் ஜன்னல்கள் உள்நோக்கி நொறுங்கின. கதவை உடைத்து ஒரு பிரம்மாண்டமான உருவம் உள்ளே நுழைந்து தடுப்பை ஒரு காகிதம் போல தூக்கி எறிந்ததும் ஹரி அலறினான். ஒரு கோர உருவம் அறைக்குள் வந்தது. அது ஒரு காலத்தில் ஓநாயாக இருந்திருக்கலாம். ஆனால் கதிர்வீச்சு அதை இயல்புக்கு மீறி இருந்தன. அதன் தொண்டையில் இருந்து 2 தாடை நீட்டி இருந்தது. கண்கள் நோயுற்ற சீழ் மஞ்சள் நிறத்தில் ஒளிர்ந்தன. கால் நகங்கள் மிக நீளமானவை, உடைந்தவை, ஆனால் பயங்கரமான வேகத்துடன் அசைந்தன. கணேஷ் ஏற்கனவே சுடத் தொடங்கியிருந்தான். 3 துல்லியமான குண்டுகள் உயிரினத்தின் மார்பில் பாய்ந்தன. அது சிறிது அசைந்தது. ராம் தலையை குறிவை என்று கத்தினான். அவர்கள் ஒரு சேர சுட்டனர். குண்டுகள் இரவை பிளந்தன. அந்த உயிரினம் மூவரையும் தாக்கியது. மூவரும் மீண்டும் சுட்டனர். அந்த உயிரினம் ஒரு அலறலை எழுப்பியது. பின்னர் ஒரு குவியலாக திரிந்த சதைக்குள் சரிந்தது. அமைதி நிலவியது. ஹரி மூச்சு திணறி தனது தோலை பற்றி கொண்டிருந்தான். அவனது ஜாக்கெட்டை ஊடுருவி ஒரு ஆழமான கீறல் ரத்தம் கசிந்தது. கணேஷ் அவனருகில் விரைந்து சென்று காயத்தை ஆய்வு செய்தான். ராம் உடைந்த நுழைவாயிலை பாதுகாத்து மேலும் ஏதேனும் இருக்கிறதா என்று துழாவினான். இது ஒரு கீறல்தான், சரியா? ஹரி மெல்லிய குரலில் கேட்டான். கணேஷ் எதுவும் சொல்லாமல் அதை இறுக்கமாக கட்டினான். இங்கு கதிர்வீச்சுக்கு உருவான எதுவாக இருந்தாலும் அது உடல் ரீதியான ஆபத்தை விட அதிகமாக இருந்தது. கதிர்வீச்சு, தொற்று, இதைவிட மோசமான ஏதோ ஒன்று. அவர்கள் நகரத் தொடங்கினார்கள் வேகமாக. பிரிப்யாட்டை நோக்கி ஆழமாக செல்லும் போது பயங்கரங்கள் அதிகரித்தன. கூடுதல் உறுப்புகளுடன் திரிந்த மான்கள், இனி பறக்காத பாம்பை போல தவழும் பறவைகள், சிதைந்த இடிபாடுகளுக்குள் ஒளிந்திருக்கும் மனித முகங்களை கொண்ட கோரமான உருவங்கள். ஹரியின் கைகள் இப்போது துப்பாக்கியை பிடித்திருந்தாலும் கூட தொடர்ந்து நடுங்கின. ரெட் அசைலம், இதைத்துடன் ஒப்பிடுகையில் ஒன்றுமே இல்லை என்று அவன் முணுமுணுத்தான். ராம் மௌனமாக ஒப்புக்கொண்டான். இது இயற்கையான பரிணாம வளர்ச்சி அல்ல. இது அரக்கர்களை பிறப்பிக்கும் ஒரு இடுகாடு. விடியற்காலையில் கணேஷையும் உறைந்து போகச் செய்த ஒன்றை அவர்கள் கண்டார்கள். ஒரு பதுங்கு குழி நுழைவாயில் பாதியளவு இடிந்து விழுந்து
இடிபாடுகளால் மறைக்கப்பட்டிருந்தது. ஒரு பழைய சோவியத் இராணுவ புறக்காவல் நிலையம் சிமெண்ட் சுவர்களில் இன்னும் தெரியும். மங்கலான சுத்தி மற்றும் அரிவாள் சின்னத்தால் அதை அறிய முடிந்தது. ராம் கதவுக்கு அருகில் துருப்பிடித்த தகடு ஒன்றிலிருந்து தூசியை தட்டினான். ஸ்ரீலிக் எழுத்துக்கள் மங்களாக படிக்க முடிந்தது. சோதனை சாவடி 13 என்று அவன் முகம் சுளித்தபடி மொழிபெயர்த்தான். ரகசிய உயிரியல் ஆராய்ச்சி மையம். ஹரி உடனடியாக பின்வாங்கினான். வேண்டாம், வேண்டாம், நான் மற்றொரு பயங்கரமான ஆய்வகத்திற்குள் அடியெடுத்து வைக்கப் போவதில்லை. கணேஷ் அவனது பேச்சை துண்டித்தான். அவனது குரல் கடுமையாக இருந்தது. நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். காத்திருக்காமல் கணேஷ் தனது டார்ச் விளக்கை எடுத்துக்கொண்டு கீழே உள்ள இருளில் நுழைந்தான். ராம் பின்தொடர்ந்தான். ஹரி சத்தமாக முணுமுணுத்தபடி அவர்களுக்கு பின்னால் ஓடினான். உள்ளே துர்நாற்றம் மூச்சு முட்டியது. அழுகல், உலோகம் மற்றும் ஏதோ ஒரு ரசாயனம். சுவர்கள் உடைந்த கூண்டுகளால் நிரம்பியிருந்தன. மருத்துவ உபகரணங்கள் நொறுக்கப்பட்டிருந்தன. 10 ஆண்டுகள் பழமையான இரத்த கரைகள். ராம் தரையில் சிதறி இருந்த அழுகிய கோப்புகளில் தனது ஒளியை பாய்ச்சினான். வரைபடங்கள். மனித உடற்கூறியல் சிதைக்கப்பட்டிருந்தது, திரிந்தது, மாற்றியமைக்கப்பட்டது. கதிர்வீச்சு வெளிப்பாட்டின் கீழ் விரைவுபடுத்தப்பட்ட உயிரினங்கள் பற்றிய குறிப்புகள். ப்ராஜெக்ட் ஒமேகா, போர் தயார் உயிரினங்கள். கணேஷின் இதயம் வலியுடன் முறுக்கியது. இங்கே யாரோ ஆயுதங்களை உருவாக்க முயன்றிருக்கிறார்கள். உயிர் உள்ள ஆயுதங்கள். ஹரியின் குரல் தழுதழுத்தது. அவை தப்பித்துவிட்டால் கடவுளே, நம்மை எல்லோரும் காப்பாற்ற வேண்டும். பின்புற அறையில் பல அடுக்கு ஈயம் பூசப்பட்ட கதவுகளுக்கு பின்னால் அவர்கள் மிக மோசமானதை கண்டார்கள். உடைந்த நிலையில் திறந்திருந்த வரிசையான குளிர்பதன தொட்டிகள். உள்ளே பெயரிட முடியாதவைகளின் எச்சங்கள். சில மனித உருவம், சில பிரம்மாண்டமான அரக்க உருவம், சில இத்தனை வருடங்களுக்கு பிறகும் துடித்துக் கொண்டிருந்தன. கணேஷுக்கு அப்போதுதான் புரிந்தது. இது சாதாரண கதிர்வீச்சு வந்தது அல்ல. இது வேண்டுமென்றே செய்யப்பட்டது, கட்டுப்படுத்தப்பட்டது, உருவாக்கப்பட்டது. அவர்கள் ஒரு இறந்த நகரத்திற்குள் சாதாரணமாக வரவில்லை. அவர்கள் மனித கைகளால் கட்டப்பட்ட ஒரு உயிருள்ள கொடூரமான கனவுக்குள் நுழைந்திருந்தனர். மற்றும் யாரோ டாக்டர் ஷர்மாவை விட புத்திசாலித்தனமாகவும் கொடூரமானவராகவும் இருந்த யாரோ ஒருவர் இதை தொடங்கியிருக்கிறார். திடீரென ஒரு சத்தமான கிளிக் பதுங்கு குழி முழுவதும் எதிரொலித்தது. மூவரும் திரும்பி ஆயுதங்களை உயர்த்தினர். கதவருகே அமைதியாக நின்று கொண்டிருந்தான் ஒருவன். ஒரு கருப்பு கதிர்வீச்சு உடையில். சுவாச கருவி வழியாக ஒரு குளிர்ந்த இயந்திரத்தனமான குரல் வெளிவந்தது. வரவேற்கிறேன் பார்வையாளர்களே, நீங்கள் சரியான நேரத்தில் வந்துள்ளீர்கள். கணேஷின் முகத்தில் வியர்வை வடிந்தது. ராம் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். இது நாம் கண்ட எதை விடவும் பெரியது. ஹரி முணுமுணுத்தான். நாம் மாட்டிக்கொண்டோம், முழுமையாக மாட்டிக்கொண்டோம். அந்த மனிதன் தனது தலை கவசத்தை மெதுவாக கழற்றினான். அவனது முகம் வெளிரி மடுக்களுடன், ஒரு கண் பால் வெண்மையாக இருந்தது. அவன் புன்னகைத்தான். மரணத்தை மட்டுமே வாக்குறுதியாக அளித்த ஒரு புன்னகை. மர்மங்கள் இப்பொழுது ஒன்றாக இணைந்து கொண்டிருந்தன. ஆனால் இனி திரும்பிச் செல்ல காலம் மிகவும் தாமதமாகிவிட்டது. அத்தியாயம் 4. இறுதி போர். நெருங்கி வரும் பயங்கரத்தின் அழுத்தத்தில் சுரங்கங்கள் அதிர்ந்தன. மாற்றம் பெற்ற உயிரினங்களின் அலறல்கள் சுவர்களில் எதிரொலித்தன. மேலும் காற்று முழுவதும் மரணம் மற்றும் அழுகிய நாற்றம் வீசியது. கணேஷ், ராம் மற்றும் ஹரி முடிவில்லாத இருளை தாண்டி போராடினர். செர்னோபிலின் நச்சுத்தன்மை வாய்ந்த மண்ணுக்கு அடியில் புதைந்திருந்த ஒரு பிரம்மாண்டமான வட்ட வடிவ அறைக்குள் அவர்கள் வந்தடைந்தனர். அறையின் மையத்தில் ஒரு மனிதன் நின்றிருந்தான். உயரமான, ஒல்லியான, ஒரு கருப்பு கோட்டில் சுற்றப்பட்டவன். அவனது முகம் கூர்மையாக, உயர்ந்த கன்னத்து எலும்புகளுடன் மற்றும் குளிர்ந்த நிறமற்ற கண்களுடன் இருந்தது. அவை அவர்களை நேராக ஊடுருவி பார்ப்பது போல தோன்றின. டாக்டர் மிகேல் இவானோவ். கணேஷ் தனது துப்பாக்கியை உயர்த்திய போதும் அவன் கலங்கவில்லை. ராம் வெளியேறும் வழிகளை மறைத்த போது அவன் பீதி அடையவில்லை. அவன் வெறுமனே புன்னகைத்தான். மெதுவான, பயங்கரமான புன்னகை. நீங்கள் இங்கு வந்திருக்க கூடாது, சிறிய எலிகளே. இவானோவ் தனது கனத்த ரஷ்ய உச்சரிப்புடன் கிட்டத்தட்ட கேலி செய்யும் குரலில் கூறினான். ஆனால் அது இப்போது ஒரு பொருட்டல்ல. உங்கள் மரணங்கள் எதையும் மாற்றப் போவதில்லை. கணேஷ் கண்களை சுருக்கினான். நீ யார்? இது என்ன இடம்? இவானோவ் இருண்ட சிரிப்பொலி எழுப்பினான். நான் எதிர்காலம். இந்த இடம் பரிணாம வளர்ச்சி.
உங்கள் உலகம் பயப்படும் ஒன்றை நான் செதுக்கியுள்ளேன். மரணத்திற்கும் பலவீனத்திற்கும் அப்பாற்பட்ட உயிர் வாழ்தல். உங்கள் இனம் சாம்பலானதும் என் படைப்புகள் பூமியை ஆளும். அவன் சற்று திரும்பி தனக்கு பின்னால் இருந்த தடித்த கண்ணாடி சுவரை கை காட்டினான். அதற்கு பின்னால் டஜன் கணக்கான பிரம்மாண்டமான மாற்றம் அடைந்த உருவங்கள் வேற்றுலக உயிரினங்கள் போல் இருந்தன. அவற்றின் உடல்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட உயிர் துடிப்புடன் இருந்தன. கதிர்வீச்சு ஒரு வரம், சாபமல்ல. இவானோ தனது குரலை உயர்த்தி கூறினான். நான் அதை மேம்படுத்தினேன். நான் அதை வேகப்படுத்தினேன். விரைவில் உலகம் என் புதிய இனங்களுக்கு அடிபணியும். உங்கள் அரசாங்கங்கள் அல்ல, உங்கள் படைகள் அல்ல, யாராலும் அதை தடுக்க முடியாது. ராம் தனது முஷ்டிகளை இறுக்கினான். அவனது மனம் வேகமாக செயல்பட்டது. கணேஷ் துப்பாக்கியின் பிடியை இறுக்கினான். ஹரி பதற்றத்துடன் அசைந்தான். அவனது நெற்றியில் வியர்வை வழிந்தது. நீ பைத்தியக்காரன், கணேஷ் உருமினான். இவானோவ் குளிர்ந்த கூர்மையான சிரிப்புடன் சிரித்தான். பைத்தியக்காரனா? இல்லை, தொலைநோக்கு பார்வை கொண்டவன். நீங்கள் மூவரும் என் பிள்ளைகளுக்கு நீங்கள் வெறும் இறைச்சி மட்டும்தான். குட்பை. அவன் சுவரில் ஒரு பொத்தானை அழுத்தினான். கண்ணாடி நொறுங்கியது. மாற்றம் அடைந்த உருவங்கள் அசைந்தன. கணேஷ், ஓடு, ராம் கத்தினான். ஆனால் ஏற்கனவே தாமதமாகிவிட்டது. கண்ணாடி வெடித்து வெளியே சிதறியது. அரக்கர்கள் சுதந்திரமாகினர். இவானோவ் திரும்பி அமைதியாக ஒரு பக்க சுரங்கத்திற்குள் புகை மற்றும் நிழல்களுக்குள் மறைந்தான். மூவரையும் மரணத்திற்கு கைவிட்டு சென்றான். உயிரினங்கள் பாய்ந்தன. கணேஷ் சுடத் தொடங்கினான். தனது ரிவால்வரை முதல் உயிரினத்தின் மீது காலியாக்கினான். ஆனால் அது ஓரளவுதான் அதன் வேகத்தை குறைத்தது. ஹரி ஒரு கீழே விழுந்த குழாயை பிடித்து கொண்டு கண்மூடித்தனமாக சுழற்றினான், அலறினான். ராம் ஒரு உயிரினத்தை தள்ளிவிட்டான். அவனது நெற்றியில் ஒரு நகைக்கீறல் பட்டதால் இரத்தம் வழிந்தது. அவர்கள் மாட்டிக்கொண்ட விலங்குகள் போல போராடினர், நம்பிக்கையற்றவர்களாக, எண்ணிக்கையில் குறைவானவர்களாக, உதவியற்றவர்களாக. நாம் மைய கட்டுப்பாட்டை அடைய வேண்டும், ராம் குழப்பத்தின் நடுவே கத்தினான். கணேஷ் ஹரியின் கையை பிடித்து ஒரு உயிரினத்தின் பற்களில் இருந்து அவனை இழுத்துச் சென்றான். அவர்கள் சுரங்கம் வழியாக விரைந்து ஓடினர். ஒவ்வொரு அடியும் மரணத்திலிருந்து மயிர் இழை தப்புதலாக இருந்தது. உயிரினங்கள் அவர்களுக்கு பின்னால் அலறின. அவர்கள் மைய கட்டுப்பாட்டு அறைக்கு வந்தடைந்தனர். அலாரங்கள் ஒலித்தன. கதிர்வீச்சு அளவு ஆபத்தான அளவு உயர்ந்தது. கணேஷ் கட்டுப்பாட்டு கீபோர்டை நோக்கி விரைந்தான். அதே நேரத்தில் ராம் மற்றும் ஹரி கனரக இயந்திரங்களை கொண்டு கதவை அடைத்தனர். என்னால் ஒரு மெல்ட் டவுன் ஐ தூண்ட முடியும், எல்லாவற்றையும் அழிக்க முடியும். கணேஷ் மூச்சு வாங்கினான். செய், ராம் கத்தினான். மற்றொரு உயிரினத்தை தடுத்து நிறுத்தி அது தடையை உடைத்து கொண்டு உள்ளே நுழைந்திருந்தது. ஹரி தனது காயங்கள் இருந்த போதிலும் தனக்கு எஞ்சியிருந்த அனைத்து பலத்துடன் போராடினான். கோபத்துடனும் பயத்துடனும் அலறினான். மையப்பகுதி முணுமுணுக்கத் தொடங்கியது. தரை குலுங்கியது. முழு வசதியும் அதிர்ந்தது. தன்னை தானே கிழித்து கொள்ள சில வினாடிகளுக்கு முன் இருந்தது. கணேஷ் இறுதி ஓவர்ரைட் ஸ்விட்சை அடித்தான். மெல்டவுன் சீக்வென்ஸ் இனிஷியேட்டட், கணினியின் இறந்த குரல் அறிவித்தது. ஆனால் அவர்கள் தப்பிக்கும் போது பிரம்மாண்டமாகவும் கோரமாகவும் இருந்த ஒரு உயிரினம் அவர்களின் பாதையை தடுத்தது. கணேஷ் தனது துப்பாக்கியை உயர்த்தினான். காலியாக இருந்தது. ஹரி குரோபாரை இறுக்கமாக பிடித்தான். அரக்கனுக்கும் தனது நண்பர்களுக்கும் இடையில் நின்றான். ராம் இரத்தம் கசிந்து நிற்க முடியாத நிலையில் மெல்லிய குரலில் முணுமுணுத்தான். இதை நாம் முடிக்க வேண்டும், ஒன்றாக. இறுதிப்போர் கொடூரமானது. அரக்கன் ஹரியை சுவரில் தூக்கி எறிந்தது. ஆனால் அவன் மீண்டும் எழுந்தான். நொண்டி நடந்தான். கணேஷ் பக்கத்தில் இருந்து தாக்கினான். தன்னால் முடிந்த அனைத்தையும் கொண்டு தாக்கினான். ராம் ஒரு உலோகத் துண்டை கண்டான் மற்றும் ஒரு கர்ஜனையுடன் அதை உயிரினத்தின் கண்ணில் செலுத்தினான். அந்த கொடூர அரக்கன் துடிதுடித்து அலறியது. இறுதியாக சரிந்து விழுந்து இறந்தது. தரை பிளந்தது. குழாய்கள் வெடித்தன. சுரங்கங்கள் வழியாக தீ சீறி பாய்ந்தது. மூவரும் தடுமாறியபடி பாதி மயக்க நிலையில் சுரங்கத்தை விட்டு வெளியே வந்தனர். அவர்களுக்கு பின்னால் உள்ள உலை கிரிட்டிக்கல் நிலையை அடைந்தது. வெளியே இருந்த சேஃப்டி பங்கருக்குள் சென்று மூடிக்கொண்டனர். ஒரு இறுதி காது செவிடாக்கும் வெடிப்பு பூமியை பிளந்தது. கதிர்வீச்சு தூசி நிறைந்த ஒரு காளான் மேகத்தை எரியும் வானத்திற்கு அனுப்பியது. பூமி மெல்டவுனின் அதிர்வுகளால் குலுங்கியது. அவர்கள் பங்கரன் உள்ளே அதிர்வினால் சரிந்து விழுந்தனர். கணேஷ் ராம் மற்றும் ஹரி பார்த்தான். ஒரு பலவீனமான கசப்பான புன்னகையை சிரமத்துடன் உதிர்த்தான். மறுநாள் எரிந்து கொண்டிருக்கும் இடிபாடுகளுக்கு வெளியே உடைந்த தரையில் படுத்திருக்க தொலைவில் சைரன்கள் உலையிட்டன. அடர்த்தியான
கடுமையான புகையின் வழியாக அவர்கள் நிலத்தடி ஆய்வகத்தின் கருகிய இடிபாடுகளை வெறித்து பார்த்தனர். டாக்டர் மிகேல் ஈவானோவின் உடலை அவர்கள் கண்டுபிடிக்கவில்லை. தீயால் விழுங்கப்பட்ட வெற்று நடைபாதைகள் மட்டுமே இருந்தது. இது முடிந்துவிட்டதா? ஹாரி முணுமுணுத்தான். கணேஷ் உடனடியாக பதிலளிக்கவில்லை. முடிந்திருக்கலாம், கணேஷ் கடைசியில் கூறினான். அல்லது ஒருவேளை அந்த உண்மையான அரக்கன் வெறும் நிழலாய் நழுவி இருக்கலாம். மூவரும் நடந்து சென்றனர், மாறிய மனநிலையில், காயங்களுடன். என்ன நண்பர்களே, இந்த கதை பிடிச்சிருக்கா? கதை பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். இந்த கதையை பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தா சப்ஸ்கிரைப் செய்து பெல் நோட்டிபிகேஷனையும் ஆன் செய்ய மறந்துடாதீங்க.